ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தாங்க. இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. தொடர்ந்து இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அதிகபட்சமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உதவும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரோல் என்ன அப்படின்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வெளியாயிருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரசாணை எண் 127 கீழே மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலன் துறையில் இருந்ததுமே வெளியாயிருக்கு. சரிங்களா? காப்பீட்டு தீர்மான நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வார்டு மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுங்க. வார்டு மேனேஜர் போஸ்ட்டுக்கு 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. மாதம் எவ்வளோ வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 12,000 உங்களுக்கு மாதம் வருமானங்க. ஸோ இதுக்கு என்ன நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அசோசியேட்டடாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா பேசிக் டிகிரி வித் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் ஏதாவது படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் ஓரியன்டாக ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் கான்ட்ராக்ட் பேசிஸ்டான ஒரு வேலைங்க. மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு வேலை. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூர், ஓகேங்களா, வெள்ளியங்காடு, தாராபுரம் ரோட், திருப்பூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பதாரர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எவ்வளோ வயசு? 35 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, பணியில் சேர்வதற்கான அண்டர்டேக்கிங் மற்றும் 11 மாத ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒப்புதல் கடிதம் சொல்லுவாங்க இல்லையா, அதேமாரி நம்ம அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 வருடம் மருத்துவமனையில் பணியாற்ற முன் அனுபவம் தேவை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதாவது 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஒரு விண்ணப்பம் விண்ணப்ப படிவங்கள் அவங்க ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, https://tirupur.nic.in/notice category/recruitment அப்படின்ற மாதிரி ஒரு வலைத்தள முகவரியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது போக நீங்கள் அலுவலகத்துலேயும் நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கீழே சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன சான்றிதழ்கள் அப்படின்னா, 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே உங்கள் மார்க் ஷீட்ஸோட ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நம்புகிறேன். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.